கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல்லாவரம் சந்தை போயிருக்கப்போ இந்த கேமரா ஒன்று பார்த்தேன். இதோட டிஸ்பிளே நல்ல கண்டிஷனில் இருந்தது. சரி அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தா இது வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஐபியை ஊற்றி நல்லா ப்ரஷ் வச்சு சேர்த்து க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் வந்து பேட்டரியே இல்லை. பேட்டரி போடல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நம்ம எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கலட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதை கலட்டிட்டு வந்து முதல்ல யூஎஸ்பி கேபிளை வந்து கட் பண்ணி அதை வந்து 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரை வந்து பேட்டரிக்கு போகிற இடத்துல வந்து சால்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அதில் பவர் கொடுத்தோன்னா இது வந்து ஆன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தம்போது இதில் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. உள்ள எதுவும் ஸ்டிப்புக்கு இப்போ எதுவும் கட்டான மாதிரி இல்லை. இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நான் பேட்டரி போகிற இடத்துல வந்து இந்த 2 ஒயரை வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். கேமரா ஆன் ஆயிடுச்சுங்க. டேட்டா டைம்லாம் கேட்குது. ஆனால் வந்து யூஸ் வித் கம்ப்யூட்டபிள் பேட்டரி ஒன்லி அப்படின்னு காமிச்சிட்டு ஆஃப் ஆயிடுது. திருப்பி ஆன் பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தா அகைன் இதே மாதிரி சைபர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அகைன் டைம்லாம் காமிச்சிட்டு அகைன் வந்து இந்த மாதிரி வந்து பேட்டரி யூஸ் வித் கம்ப்யூட்டபிள் பேட்டரி ஒன்லி அப்படின்ற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்குன்னே வருவீங்களாடா? இது என்ன பிரச்சனைன்னு தெரில அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதே மாதிரி தான் வந்து ஆஃப் ஆகிட்டு இருந்தது. சரி சொல்லிட்டு நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணதுக்கு பதிலாக நம்ம டிசி பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பெரிய கெப்பாசிட்டர் இருந்ததுங்க. அப்புறம் நம்ம டிசி பவர் சப்ளை கொடுக்குற இடத்துல சார்ஜ் போகிற இடத்துல வந்து இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணால் லென்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி டேட் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அகைன் வந்து பொறுமையாக வந்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த கம்ப்யூட்டபிள் பேட்டரி அந்த இஷ்யூ வந்து காட்டல. ஸோ இதை வந்து டைம் லேப்ஸில் போடுறேன். இப்போ கேமரா வந்து பக்காவாக நம்மளுக்கு ஆன் ஆகிடுச்சு. ஆனால் வந்து பிளாக் ஸ்க்ரீன் காமிக்குது. என்னன்னு தெரில, நம்மளுக்கு வந்து லைவ் வீடியோ வந்து காட்டல. ஏதாவது லென்ஸில் பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு லென்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா லென்ஸ் ரொம்ப நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. எந்த டேமேஜும் இல்லை. அப்புறம் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபிலிமு. இதில் தான் வந்து அந்த வீடியோ கேப்சர் ஆக்கி நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். இதுவும் நல்ல கண்டிஷனாக இருந்தது. பார்க்கவே கலராக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து அந்த ஃபிலிமு, பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து ஏன் இது வந்து பிளாக் ஸ்க்ரீன் காமிக்குதுன்னு தெரில. சரி அகைன் வந்து நான் இதை மாட்டிட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதை மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் நல்லா தெரிஞ்சுது. இது ஏன் ஒரு மாதிரி பிளராக தெரியுதுன்னா இதில் டிஸ்பிளே கனெக்டரை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மாட்டினேன். ஸோ அதனால் வந்து லூஸ் கனெக்ஷனில் வந்து இது ஒரு புள்ளியாக தெரியுது. இப்போ வந்து நம்மளுக்கு வீடியோ அவுட்புட் பக்காவாக காட்டுது. ஓகே, நம்ம வந்து இதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தா நல்லாவே இருந்தது. சரி அகைன் வந்து நம்ம டிஸ்பிளே மாட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே கனெக்டரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் வந்து டிஸ்பிளே மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒயிட் ஸ்க்ரீன் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒயிட் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் கலராக கோடு வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இது என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி டிஸ்பிளே கனெக்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். அப்போ ஓப்பன் பண்ணும்போது இது ஆன் ஆஃப் சுவிட்சோட ஸ்டிப்பு வந்து கட் ஆயிருச்சு. சரி அதை வந்து சரி பண்ணலாம் சொல்லிட்டு சால்ட்ரிங் பண்ணலாம். லைட்டாக சால்ட்ரிங் பண்ணால் வந்து அந்த ஃபேஸ்ட்டை வந்து அதில் ஒட்டிக்கும் அப்படின்ட்டு நான் சால்ட்ரிங் பண்ணேன். அப்போ வந்து அந்த ஸ்டிப்பே உருகிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஸ்டிப்பை லைட்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சுரண்ட ஆரம்பிச்சிட்டேன். சுரண்டிட்டு அதை ஒரு ஸ்டிப்பாக ரெடி பண்ணி திருப்பி அந்த ஸ்டிப்பில் வந்து மாட்டி ஆன் பண்ணி பார்த்தேன். கனெக்டர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏன் பிளாக் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு பார்த்தா உள்ளே வந்து ஷட்டர் வந்து லாக் ஆகிருக்கு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது நம்ம லென்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். அது வந்து லென்ஸ் ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து எல்லாமே பக்கா டிஸ்பிளே காட்ட ஆரம்பிச்சிருச்சு. லென்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் காட்டுது. ஆனால் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல வந்து பிளாக் ஸ்க்ரீன் தான் காமிக்குது முன்னாடி மாதிரி. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல சொல்லிட்டு லென்ஸை ஓப்பன் பண்ணி ஷட்டர் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விடலாம் அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். இதுக்கு மேலே வந்து இந்த லென்ஸை வந்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இது ஃபுல்லாக மெக்கானிக்கல் பார்ட்ஸாக இருக்குது. அகைன் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது சின்னதாக உடச்சிட்டா கூட இதை வந்து திருப்பி ரீஅசெம்பிள் பண்ண முடியாது. சரின்னு சொல்லிட்டு இதை அப்படியே பார்த்துட்டு நம்மளுக்கு தான் ஒர்க் ஆகுது இல்லை, நம்ம லென்ஸ் மட்டும் அப்புறமா பார்க்கலாம், அதான் ஸ்பேர் கிடைக்குதா பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாட்டினேன். அகைன் வந்துட்டு எல்லாத்தையும் பக்காவாக மாட்டிட்டு ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இதையும் பார்த்து ஸ்க்ரூ பண்ணிட்டு இருந்தேன். ஸ்க்ரூ பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பக்காவாக மாட்டிட்டேன். மாட்டிட்டதுக்கப்புறம் இதான் நம்ம ஃபில்டர் கிளாஸு. இதை வந்து நம்ம பக்காவாக இதில் ப்ளேஸ் பண்ணோம். அதையும் பக்காவாக ப்ளேஸ் பண்ணிட்டு அப்புறம் அகைன் அந்த ஃபில்டரில் வந்து ஸ்க்ரூ இருந்தது, அதையும் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டேன். இந்த ஃபிலிம் இருக்குல்ல, இதில் தான் வந்து ஒரு ரப்பர் இருக்கும். அந்த ரப்பரை வந்து நான் எடுத்துட்டேன் தெரியாமல். இதை மாட்ட முடியல சொல்லிட்டு லென்ஸ் மேலே வச்சுட்டு இதை பக்காவாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அகைன் என்ன திருப்பி ஸ்க்ரூ பண்ண வேண்டியது தான். எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணி முடிச்சுட்டு பக்காவாக வந்து மாட்டிட்டேன். இப்போ அகைன் டிஸ்பிளே மாட்டுற டைமு. இப்போ டிஸ்பிளே வந்து பக்காவாக மாட்டணும் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக வந்து மாட்டிகிட்டு இருந்தேன். மாட்டிட்டு நான் ஆன் பண்ணி பார்த்தேன், ஆன் ஆகலை. அகைன் இந்த டிஸ்பிளே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அகைன் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக
சிசர் யூஸ் பண்ணி டைட்டாக வந்து உள்ளே தள்ளினேன். தள்ளினதில் ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன மிஸ்டேக்னா ஸ்டிப்பை கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.